Hello students, last video நம்ம வந்து definition of managementனா என்ன அப்படின்றத பார்த்தோம். concept of management என்னன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி லாஸ்ட் வீடியோலேயே வந்து நம்ம வந்து ப்ரீஃபாக பார்த்தோம். அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம வந்து அதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் வெர்சஸ் எஃபிஷியன்சி, அதை பற்றின டிஃப்ரென்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். அதே போல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இப்போ வந்து எஃபெக்டிவ்னஸ் வெர்சஸ் எஃபிஷியன்சி. ஸோ எஃபெக்டிவ்னஸ்னால் என்ன? எஃபெக்டிவ்னஸ் அப்படின்றது வந்து த எண்ட் ரிசல்ட், அதுதான் வந்து எஃபெக்டிவ்னஸ் சொல்கிறோம். எண்ட் ரிசல்ட்னா என்ன? இப்போ ஒரு மேனேஜர் இருக்காங்க, அந்த மேனேஜர் வந்து அவங்க கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு வந்து என்னென்ன டாஸ்க்கு கொடுக்கணும், என்னென்ன ஒர்க் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிவைட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த டிவைட் பண்ணி கொடுக்கப்பட்ட ஒர்க்கை வந்து அந்த ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம்குள்ளே அவங்களோட டாஸ்க்கை வந்து அவங்க அச்சீவ் பண்ணி அவங்க என்ன பண்ணணும், அதற்கான ரிசல்ட்டை கொடுத்தணும். அவங்க ஒர்க்கை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடணும். ஸோ அந்த எண்ட் ரிசல்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? எஃபெக்டிவ்னஸ்னால் த எண்ட் ரிசல்ட், அதாவது அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட ஒர்க்கை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களுடைய கோலை அவங்க ரீச் பண்ணது தான் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே எஃபிஷியன்சினா என்ன அப்படின்னா, ஓகே டிவைட் பண்ணி கொடுக்கப்பட்ட ஒர்க்கை வந்து அவங்க பண்ணாங்க, அதனால் வந்து அவங்க கோலை ரீச் பண்ணாங்க. எஃபிஷியன்சின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதற்காக செலவிடப்படுகின்ற காஸ்ட்டு வந்து மினிமமாக இருக்கணும். மினிமமாக இருந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எப்படி இருக்கும், ஹையராக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது. அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஒரு ப்ராடக்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இன்புட் வேணும். இன்புட்னா என்னென்ன இன்புட் ரிசோர்ஸஸ்லாம் என்னது? மணி பார்த்தோம், ஒர்க்கர்ஸ் அவங்களும் வந்து லேபர்ஸும் வந்து ஒன் ஆஃப் த ஹியூமன் ரிசோர்ஸஸ், அதே போல் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அவசியமாக தேவைப்படுகின்ற ரிசோர்ஸஸ் இதெல்லாமே. ஸோ இந்த ரிசோர்ஸஸ்க்கு ஆகின்ற செலவுகள், இப்போ ஒர்க்கர்ஸ்னால் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு அதற்கான சம்பளம் கொடுக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரா மெட்டீரியல் வாங்குகிறோன்னா அந்த பொருள் குவாலிட்டியாகவும் இருக்கணும், அதே போல் குறைந்த விலையில் இருக்கிறதாகவும் இருக்கணும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ராடக்டாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மணியும் வந்து நாமினலாக இருக்கணும். குறைந்த செலவில் அதிக லாபத்தை கொண்டு வர்றது தான் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 10 பேர் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல 20 பேரை வந்து நம்ம வந்து வேலைக்கு வைக்கிறோம் அப்படின்னா அப்போ அதுக்கு நமக்கு வந்து ஹையர் காஸ்ட்டு செலவு பண்ண வேண்டி வரும் இல்லையா? இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 10 பேர் அந்த வேலை செஞ்சால் போதும். நான் சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், 20 பேரை அந்த வேலையில் உட்கார வைக்கிறேன். ஸோ 20 பேரை நான் வேலையில் உட்கார வச்சேன்னா அந்த 20 பேருக்கும் நான் என்ன பண்ணணும், சம்பளம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ 20 பேருக்கு நான் சம்பளம் கொடுத்தேன்னா அப்போ அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய காஸ்ட் லெவல் எனக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த காஸ்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகி நான் ஒரு பொருளை சேல் பண்ணேன்னா அது எனக்கு பெனிஃபிட் கிடையாது. குறைந்த விலையில் நான் வந்துட்டு ஒரு ப்ராடக்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? These two terms are different but they are interrelated. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட், ஆனால் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்ரிலேட்டட், தொடர்புடையதாக தான் இருக்குது. ஃபார் மேனேஜ்மெண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பி போத் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட். மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் effectivaகவும் இருக்கணும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும். எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் தி சேம் காயின். ஸோ
எப்படி வந்து ஒரு காயினுக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் டெய்ல் வந்து இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டில் வந்து எஃபெக்டிவ்னஸும் இருக்கணும், எஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கணும். பட் தீஸ் டூ ஆஸ்பெக்ட்ஸ் நீட் டு பி பேலன்ஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அட் டைம்ஸ் ஹேஸ் டு காம்ப்ரமைஸ் வித் எஃபிஷியன்சி. இந்த ரெண்டு ஆஸ்பெக்டையும் வந்து எப்படி கொண்டு போகணும், பேலன்ஸ்டாக கொண்டு போகணும். அண்ட் அதில் வந்து ஹேஸ் டு காம்ப்ரமைஸ் வித் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சியில் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகாமல் அவங்க வந்து என்ன பண்ணணும், எண்ட் ரிசல்ட் எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட்டை வந்து அவங்க கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் ஈஸியர் டு பி எஃபெக்டிவ் அண்ட் இக்னோர் எஃபிஷியன்சி, தட் இஸ் கம்ப்ளீட் த கிவன் டாஸ்க் பட் அட் ஹை காஸ்ட். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு அதாவது ஈஸியர் டு பி எஃபெக்டிவாக நம்ம வந்து செயல்படுறது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் அதை வந்து என்ன கம்மியான விலையில் பண்ணால் தான் அது எஃபிஷியன்ட். ஹையர் காஸ்ட்டில் பண்ணால் தட் இஸ் நாட் எஃபிஷியன்ட் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் எ கம்பெனி டார்கெட் ப்ரொடக்ஷன் இஸ் 5000 யூனிட்ஸ் இன் எ இயர். ஓகேவா? இப்போ ஒரு கம்பெனியினுடைய ப்ரொடக்ஷன் வந்து 5000 யூனிட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் வைக்கிறாங்க. டு அச்சீவ் திஸ் டார்கெட் த மேனேஜர் ஹேஸ் டு ஆப்ரேட் ஆன் டபுள் ஷிஃப்ட் டியூ டு பவர் ஃபெயிலியர் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து அடிக்கடி கட் ஆகுது அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க, 5000 யூனிட்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது அவர் என்ன பண்ணுவார், டபுள் ஷிஃப்ட் போட்டு, டபுள் ஷிஃப்ட்னா எப்போ கரண்ட் இருக்கோ அந்த நேரத்தில் கொஞ்சம் பேரையும், கரண்ட் இல்லாத டைமில் இல்லாமல் மறுபடியும் இன்னொரு தடவை கரண்ட் வரும்போது அந்த டைமில் இன்னொரு மற்ற ஒர்க்கர்ஸையும் வச்சு அவர் என்ன பண்ணுற வேலை செய்கிறத அவர் டிசைட் பண்ணுறாரு. த மேனேஜர் இஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் 5000 யூனிட்ஸ் பட் அட் எ ஹையர் ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஸோ அந்த மேனேஜர் வந்து அந்த 5000 யூனிட் அவரால் ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். ஷிஃப்டெல்லாம் வச்சு, லேபர்ஸை வச்சு, ஷிஃப்ட்டை வச்சு அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ப்ராடக்டை 5000 யூனிட்டை அவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு ஆகின்ற செலவு காஸ்ட் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும், ஹையராக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அதிகமாகும். ஓகேவா? அதே போல் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ், அதற்கான ஒர்க்கர்ஸை நம்ம வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் ஒரு 10 ஒர்க்கர்ஸை வந்து நம்ம வர வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு அதுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ வந்து அந்த காஸ்ட் அப்படின்றது வந்து அதிகமாகிடும். இன் திஸ் கேஸ் த மேனேஜர் வாஸ் எஃபெக்டிவ் பட் நாட் ஸோ எஃபிஷியன்ட். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எண்ட் ரிசல்ட் 5000 யூனிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், தட் இஸ் எஃபெக்டிவாக இருக்கிறாரு. ஆனால் எஃபிஷியண்ட்டாக இல்லை. லோயர் காஸ்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாமல் ஹையர் காஸ்ட்டுக்கு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அப்போ அவர் எஃபிஷியண்ட்டாக செயல்படலை. எஃபெக்டிவாக தான் மட்டும்தான் செயல்படுறாரே தவிர்த்து எஃபிஷியண்ட்டாக அவர் வந்து செயல்படலை. ஓகே, ஸோ இன் திஸ் கேஸ் சின்ஸ் ஃபார் த சேம் அவுட்புட் மோர் இன்புட்ஸ், லேபர் காஸ்ட், எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் வேர் யூஸ்டு. ஏன் அவர் வந்து எஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவர் வந்து அதிக அளவில் இன்புட் வந்து கொடுக்குறாரு. ஏதாவது லேபர் ஆகட்டும் சரி, இல்லை அதற்கான எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இதாகட்டும் சரி. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே என்ன ஆகிடுது, ஹை ஆகிடுது. அப்போது அங்கே வந்து எஃபிஷியன்ட் அப்படின்ற ஒரு விஷயமே அந்த இடத்துல கிடையாது. At times, a business may concentrate more on producing goods with fewer resources, that is cutting down cost but not achieving the target production. அதே சமயத்தில் இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸை வந்து கம்மி அளவில் செயல்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா அதோட காஸ்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஆனால் என்ன பண்ண முடியாது, என்ன பண்ணணும், அவங்களால அந்த அந்த 5000 யூனிட்ஸை அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது, டார்கெட்டை வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது. So consequently, the goods do not reach the market and hence the demand for them declines and competitors enter the market. So ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வந்து அந்த 5000 யூனிட்டை உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும், உங்கள் ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் வந்து தேவை அப்படின்றது வந்து மார்க்கெட்டில் குறைஞ்சிடும். அதே போல் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான தேவை வந்து அங்கே குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ என்ன அங்கே வந்து என்ன இல்லை, அங்கே இந்த இடத்துல எஃபெக்டிவ்னஸ் இல்லை இல்லையா. எஃபிஷியண்ட்டாக வந்து பண்ணியிருக்கோம். எஃபிஷியண்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம், ரிசோர்ஸஸை லிமிட்டடாக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணலை, ஹையர் ப்ரொடக்ஷன் வந்து நம்மளால் டார்கெட்டை ரீச் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து அங்கே ஒர்க் பண்ணலை அப்படின்னு அர்த்தம்.
ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கேஸ் ஆஃப் பீயிங் எஃபிஷியன்ட் பட் நாட் எஃபெக்டிவ் சின்ஸ் த குட்ஸ் டிட் நாட் ரீச் த மார்க்கெட். ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, எஃபெக்டிவாக இருந்திருக்கிறாங்க, ஆனால் எஃபிஷியண்ட்டாக இல்லை, சாரி எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்காங்க, லோயர் காஸ்ட்டில் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களுடைய டார்கெட்டை அவங்க ரீச் பண்ணல, எஃபெக்டிவாக இல்லை, எண்ட் ரிசல்ட் வந்து அங்கே கிடையாது. ஸோ அப்போ அதுக்கு இந்த மாதிரி கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குட்ஸை வந்து அவங்களால மார்க்கெட்டில் ரீச் பண்ண முடியாது. தேர்ஃபோர் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டு அச்சீவ் கோல்ஸ் வித் மினிமம் ரிசோர்ஸஸ் that is as efficiently as possible while maintaining the balance between effectiveness and efficiency. ஸோ ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் தங்களுடைய கோல்ஸை வந்து அவங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ரிசோர்ஸஸை பயன்படுத்தி எப்படி அவங்களுடைய கோலை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ்டாக கொண்டு போகணும், எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி ரெண்டுத்தையுமே எப்படி கொண்டு போகணும், பேலன்ஸ்டாக கொண்டு போனால் மட்டும்தான் அவங்களுடைய சக்ஸஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ usually high efficiency is associated with the high effectiveness, which is the aim of all managers, but undue emphasis on high efficiency without being effective is also not desirable. So high efficiency இருந்துட்டு ஆனால் அந்த இடத்துல வந்து ரிசல்ட் வரல அப்படின்னா அதுவும் வந்து சரிப்பட்டு வராது. ஸோ புவர் மேனேஜ்மெண்ட் இஸ் டியூ டு போத் inefficiency அண்ட் ineffectiveness. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து சரியான முறையில் செயல்படலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்எஃபிஷியன்சியாக இருக்கும், இன்எஃபெக்டிவ்னஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி இது ரெண்டுத்தையுமே அவங்க எப்படி கொண்டு போகணுன்னா பேலன்ஸ்டாக கொண்டு போகணும். ஸோ எஃபெக்டிவ்னஸ் எஃபிஷியன்சிக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இது ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா எஃபிஷியன்சி வந்து டூயிங் திங்ஸ் ரைட், சரியான விஷயத்தை வந்து அவங்க வந்து சரியான முறையில் வந்து செய்யணும். எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு வந்து டூயிங் த ரைட் திங், சரியான வேலையை வந்து சரியான நேரத்தில் வந்து அவங்க பண்ணணும். ஓகேவா? ஸோ எஃபிஷியன்சி வந்து லோயர் காஸ்ட்டில் வந்து ஹையர் எஃபெக்டிவ்னஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? அதே வந்து ஹையர் எஃபிஷியன்சி கொடுத்துட்டு எஃபெக்டிவ்னஸை கொடுக்கறதுல பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த எஃபிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து மினிமமாக இருக்கணும், அவுட்புட் வந்து அதிகமாக இருக்கணும். இன்புட்ன்றது வந்து மணி, மெட்டீரியல், லேபர் இதெல்லாம் தான் இன்புட்டு. அவுட்புட் வந்து எப்படி இருக்கணும், நமக்கு அதிக அளவில் பெனிஃபிட் கொடுக்கக்கூடியதாக தான் வந்து அது இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சிக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ எஃபெக்டிவ்னஸ்னால் என்ன, எஃபிஷியன்சின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.